சிவா எங்கயா வச்சிருந்தீங்க விடாமுயற்சியிலிருந்து நீங்க மீண்டு வர வேண்டுமா? நியூட்ரல் பிளாக் அந்த டயலாக் நான் சத்தியமா எதிர்பார்க்கலடா. போக வேண்டிய ஒரே இடம் GBU. Welcome to Cinema Kanis. This is Interval Murku, and in the episode of Interval Murku is about GBU. Yes, GBU. ஸோ இப்போ தான் படம் பார்த்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து உட்காந்துருக்கோம். ஸோ எப்படி இருந்துச்சுன்னா, ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஃபேன் பாய் சம்பவம் தான். ஃபேன் பாய் சம்பவம் ப்ளஸ் ஃபேன்ஸுக்கு வந்து இது கண்டிப்பாக ட்ரீட் தான். ஜென்ரல் ஆடியன்ஸை விட ஃபேன்ஸுக்கு இது ஒரு செலிப்ரேஷன் சொல்லலாம். செகண்டரி ஃபர்ஸ்ட் அவர் ப்ரியோரிட்டைஸ் பண்ணது வந்துட்டு அஜித் ஃபேன்ஸு. அவருக்கு அஜித் பிடிச்சவங்களுக்கு, அவர் படங்கள் பிடிச்சவங்களுக்கு இந்த படம் கன்ஃபார்ம் பிடிக்கும். ஆமாம், ஃபர்ஸ்ட் மனுஷன் அவருக்கு படம் எடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் தியேட்டர்ல எப்படிலாம் அஜித்தை பார்த்தாரோ அது எல்லாமே எல்லா ஃப்ரேம்லயும் மனுஷன் வாழ்ந்துருக்கிறாரு. அஜித் மாட்டிக்கிட்டாரு, அஜித் புடிச்சிட்டாரு. இதுக்காக சான்ஸ் கிடைக்குமா கிடைக்கான்னு தெரியாது. இது என்ன தெரியுதோ என்ன முடியுமோ சின்ன வயசுல இருந்து யோசிச்சு வச்சிருந்தானா எல்லாத்தையும் லைனா இறக்கிட்டு அப்படியே ஒரு மனுஷன் ஒரு கால் ஷீட் கொடுத்துட்டாரு. இனி அவ்வளவுதான், நம்ம மூணு எத்தனை படம் எடுக்க போறோம்லாம் தெரியாது. ஒரே படத்துல எத்தனை படத்துல இது வைக்க முடியும் வச்சிடலாம்னு. ஆமா, ஸோ இது ஒன் மேன் ஷோ மாதிரி ராதிக் ரவிச்சந்தர் ஷோ தான் இது. ஸோ அடிச்சு நவுத்திருக்காரு மனுஷன். என்னன்னா ஒவ்வொரு ஃப்ரேமுமே ஒரு டெம்ப்ளேட் ஆகிற மாதிரி நிறைய ஃப்ரேம்ஸ் அதுக்காகவே பிளான் பண்ணி பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆமா, சீரியஸா இவ்வளவு மேடா ஒரு படம் எடுக்க முடியாதுன்னு, இவ்வளவு கிரேசியா ஒரு படம் ராதிக் ரவிச்சந்திரால மட்டும் தான் அதை புல் ஆஃப் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ரொம்ப கிரேசி, ரொம்ப ஃபேன் சென்ட்ரிக்கா. நான் சொல்றது ஒரு ஃபேன் பாய் மாதிரி தான் அவர் யோசிச்சிருக்காரு. அதாவது ஒரு டைரக்டர் ரைட்டர். நான் படம் பார்க்க போனேன்னா என்னெல்லாம் படத்துல இருக்கணும் அதெல்லாம் நான் படத்துல வைக்கிறேன். ஆமா, எல்லாத்தையும் வைக்கிறேன். லைட்டா இன்ட்ரெஸ்ட் இருந்து போனாலுமே எண்டில் ஃபேன் ஆகிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அது பிடிக்கும், அவ்வளோதான். எண்டில் ஆனால் ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எனக்கு அந்த அளவுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி என்னடா ஒரு மாதிரி போகுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறப்போ செகண்ட் ஹாஃப்ல வச்சா எல்லாம் புலம்பிட்டு உள்ள போறோம். செகண்ட் ஹாஃப் ஐயோ சரியான சம்பவம். இவங்க எல்லாரும் புலம்புனாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபும் பிடிச்சிருந்துச்சு, செகண்ட் ஹாஃபும் பிடிச்சிருந்துச்சு. நீ அஜித் ஃபேன் பா, ஜென்ரலா நாங்க சொல்றதை யோசிச்சு பாரு. அந்த வகையில் யோசிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கும் செகண்ட் ஹாஃபுக்கும் ஒரு என்டையர் ஷிஃப்ட் தான் சொல்ல போனா. இந்த செகண்ட் ஹாஃப் சிண்ட்ரோம்னே சொல்லலாம். அதை இப்போ வர டேரக்டர்ஸ் எல்லாத்துக்கும் டிராகனே எடுத்துக்கிட்டோம்னா, டிராகன்ல எப்படி செகண்ட் ஹாஃப் தான் மெயின். இது செகண்ட் ஹாஃப் இல்லைன்னா படம் உழப்பி. ஆக்சுவலா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படியே ரிவர்ஸ்ல இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பர், செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லைன்னாங்க. ஆனா இப்போ இருக்கிற டைரக்டர்ஸ் அதை பிடிச்சி. ஆமா, இப்போ செகண்ட் ஹாஃப் வந்து பின்னி எடுக்கிறாங்க. சரி, கம் பேக் டு GBU. ஆமா, GBU வந்து இஸ் கோயிங் டு பி இல்ல வந்துருச்சு. ஸோ GBU வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஃபேன்மேட் ஃபிலிம் தான். ஸோ அதனால நீங்க தாராளமா இப்போ பார்க்கலாம். அஜித் ஃபேன்ஸ், திஸ் இஸ் தி ட்ரீட் ஃபார் யூ. ரொம்ப புலம்பிட்டு இருந்த அஜித் ஃபேன்ஸ்லாம் ஆமா, விடாமுயற்சியிலிருந்து நீங்க மீண்டு வர வேண்டுமா? நீங்கள் போக வேண்டிய ஒரே இடம் GBU அப்படின்னு சொல்லலாம். எதுவும் ஸ்பாயிலர் இல்லாம என்னால பேச முடியல, நானும் கையை கட்டி போட்டு புரிஞ்சது. ஸோ இதுக்கப்புறம் இதுல ஸ்பாயிலர்ஸ் இருக்க போகுது. ஸோ இந்த பாட்காஸ்ட்ல இந்த இடத்தோட நீங்க படம் பார்க்கலன்னா இதோட நிறுத்திக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் ஸ்பாயிலர்ஸ் இருக்க போகுது. அண்ட் படம் வர்த் தான். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து ஒரு எப்படி ரெஃபரன்ஸ் வைக்க முடியும் அப்படின்னா இந்த படத்துல இருந்து பார்க்கலாம். தலை தெரியல ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷனே அதுக்கு முன்னாடிமே அந்த அனிமேஷன் சீன் அதுல இருந்து வாய்ஸ் ஓவர்ல இருந்து பாக்குறதுக்கு எனக்கு டைமே டக்குனு போகணும். ஒரு 5 நிமிஷம் படத்துக்கு லேட்டா போனோம்னா அவ்வளவுதான் முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் அந்த 5 நிமிஷம் என்ன நடக்குதுன்னு புரியாது. ஐநாக்ஸ்லாம் தப்பிச்சு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு. ஆமா, எனக்கு என்ன இருந்துச்சுன்னா, என்னடா ஒரு இவ்வளவு பெரிய கதை டக்குன்னு முடிச்சிட்டீங்க ஒரு 5 செகண்ட் அனிமேஷன்ல அப்படிங்கிற மாதிரி இல்லாம நாங்க டக் 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 டக்குன்னு அடுத்தடுத்த ரெஃபரன்ஸ்க்கு போறோம். ஹரிவே இப்படி ஸ்கிரீன் பிளே எழுதி பாத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ஆதிக் ரவிச்சந்திரோட இவ்வளவு ஃபாஸ்ட் ஸ்கிரீன் பிளே. ஆக்சுவலா ஓவராலுமே படம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்ல இருந்துச்சு. எங்கேயுமே யோசிக்கவில்லை, ஒரு லாக் தெரியல. படம் செகண்ட் ஹாஃப்ல டக்குன்னு நிறைய மூமெண்ட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ண ஒரு என்ஜாய் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள ஒன்று என்ஜாய்மெண்ட் ஒரு ஹைலியா இருந்தது. இப்போ எப்படின்னா ஒரு ஹை மொமெண்ட் அடுத்து அதோட ஹை அப்படியே லெவல் லெவலா போயிட்டே இருக்கு. நம்ம ஹீரோ என்ன பண்ணும் யோசிச்சு வச்சிட்டு போல, இப்படி அடிக்கணும்டா அப்படி அடிக்கணும், ஃபுல்லா கன் இருக்கும், எல்லாத்தையும் அந்த இமேஜினேஷன் இருக்குது எல்லாமே யோசிச்சுக்கிறாரோ அதை அப்படியே எடுத்துட்டு வந்து வச்சு சரி வரிசையா போலாம். ஸ்டார்டிங் இன்ட்ரோ சீன் இல்ல அவன் சொல்லிருந்தது இல்ல மறந்துட்டேன். அந்த இன்ட்ரோ சீன் அப்படிதான், அதை டீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. டக்குன்னு அந்த அந்த லெட்டர் ஒன்று வரும், திரும்ப AK ரெட் டிராகன்ஸ் பேக்னு வருவாங்க. பார்த்தா அதுதான் என்ட்ரி நினைச்சோம். அது இல்ல, ஜெயிலுக்குள்ள நடந்து வருவார், அதுவும் என்ட்ரி நினைப்போம். அது டக்குன்னு ஏப்ரல் ஃபூல் அப்படிங்கிற. ஆனா அது காமிச்ச எல்லாமே சூப்பரா இருந்தது. எல்லாம் ஒரு பிளர்ல அது நடந்து வர்றது, நிக்கிறது, அதெல்லாம் பார்த்தா ஃபர்ஸ்ட் காலுக்கு ஒரு ரிவீல், அப்புறம் வந்து பேண்ட்டுக்கு ஒரு ரிவீல், அதுக்கப்புறம் அப்புறம் கோட், அதுக்கப்புறம் கழுத்து வரைக்கும் ஒரு ஷாட், அதுக்கப்புறம் அது என்டையரா அந்த ஒரிஜினல் ரிவீல் தான் ஃபேஸ் ரிவீல். எல்லாரும் இந்த படத்துல நடிச்ச எல்லாருக்குமே ஒரு 4-5 என்ட்ரி ஷாட் இருந்திருக்கும், இன்ட்ரோ
ஷாட் இருந்திருக்குமா? ஆமா கண்டிப்பா. அர்ஜுன் தாஸ்ல இருந்து எல்லாருக்குமே ஒரு 4-5 இன்ட்ரோ ஷாட் இருந்தது. அதுல இவரோட இன்ட்ரோ ஷாட் சொல்லணும்னா அதுதான் அந்த தலை தெரியல அப்படின்ட்டு இப்படி நடுவுல நிக்கும், தலை தெரியல அப்படின்னா அப்புறம் இப்படி மேல. அதாவது அவரே தலை வேண்டாம்னு சொல்ற ஆளு. அவர் படத்துல இத்தனை தலை ரெஃபரன்ஸ் வேற எந்த படத்துலயுமே வந்தது இல்லடா. தீனால ஒரே ஒரு இடத்துல தலை நீ வாத்தல அப்படின்னு சொல்ற ஒரு டயலாக் பாத்துருக்கீங்களா? குளத்துக்குள்ள ஒருத்த விழுந்துட்டான் பாத்தீங்க, தலை தெரியுதாம்பாங்க. ஆனா அது எப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப்ல எனக்கு எடுத்தோடனே என்னடா பண்றீங்கிற மாதிரி இருந்துச்சு கொஞ்ச நேரம். அந்த ஜெயில் சீக்வன்ஸ் காமிக்கிறாங்க, அந்த ஜெயில் நம்புற மாதிரியே இல்ல, என்னென்னமோ பண்றாங்க. அது ஒரு என்டையரா செட்டுங்கிறது கொஞ்சம் ரிவீலபிளா தான் இருந்துச்சு. அது ரொம்ப ஒரு ப்ராப்பரான ஒரு ஜெயில் இது மாதிரிலாம் இல்ல. அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். இல்ல சொல்றேன், இப்ப ஜெயிலர்ல எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஜெயில் கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. இப்ப அந்த இந்த ஜெயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு யூனிவர்ஸ் மாதிரி தான். ஆதிக்கு ஒரு யூனிவர்ஸ்ல ஜெயில ஸ்மார்ட் கார்டு இருக்கு, எல்லாத்தையும் ஸ்மார்ட் கார்டு போட்டு ஸ்வைப் பண்ணிட்டு போறாங்க. என்னமோ இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல எல்லாம் அந்த கார்டு செக் இது இருக்கும்ல, டோருக்கு கீக்கு கார்டு இருக்கும்ல, அந்த மாதிரி இதுல வந்து என்னென்னமோ வச்சிருந்தாங்க. ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு ஜெயிலா இருக்கு. ஸோ அதெல்லாம் எனக்கு அந்த ஜெயில் சீக்வன்ஸ் மட்டுமே எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி என்னடா இது, நான் என்ன எதிர்பார்த்து வந்தேன், இதெல்லாம் நமக்கு செட்டே ஆகலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போ அது முடிச்சாங்க வேறு. அப்போதான் அதில் கியூட்டாக இருந்தாப்புல. பட் ஆனால் அதில் பெருசாக அவர் ஒன்றுமே பண்ண சொல்ல, சார் நீங்கள் வந்துருங்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு சொல்லியிருப்பாராட்டுருக்கு. வர்றாரு டான்ஸு, ஐயோ அந்த ஜிபியு பாட்டுக்கெல்லாம் சத்தியமாக சொல்கிறேன், பீயிங் அஜித் ஃபேன் தைரியமா இருங்க. ஏன்னா அந்த டெம்ப்ளேட் ஆக போகுது. அந்த அதுல வர ஒவ்வொரு ஃப்ரேம்ல நான் தியேட்டர்ல அதை என்ஜாய் பண்ணிட்டேன். தியேட்டர்ல அதை பார்த்துட்டு பாட்டு ஃபர்ஸ்ட் பிடிக்கல, நார்மல் யூடியூப்ல பார்க்கறப்ப. ஆனா படத்து கூட பார்க்கறப்ப நல்ல பிளேஸ்மென்ட் செமையா இருந்துச்சு. ஏன்னா இவரு நான்லாம் பாக்கும்போது என்னடா இது ஜெயில செட்டப் போட்டுருக்காங்க, உள்ளுக்குள்ள ஏதோ எல்லி ஸ்பாட் லைட்லாம் அடிச்சு ஆடிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா யூடியூப்ல பாக்கும்போது. ஆனா படத்துல வந்தோடனே ஃபர்ஸ்ட்லயே அந்த டோன் செட் பண்ணிட்டா, படம் இப்படிதான்டா இருக்க போகுது, இதுதான் படம், இப்படிதான் நீங்க படத்துல என்ன வேணா நடக்கலாம், இது எல்லாத்துக்கும் ரெடியா இருங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாங்க. ஆமா, அதனால அந்த பாட்டு கரெக்டா உட்கார்ந்துருச்சு. சோ இப்போ அப்படியே ஃபர்ஸ்ட் ஆஃப் போய்கிட்டே இருக்கு. த்ரிஷா ரிவீல் ஆகுறாங்க. த்ரிஷா த்ரிஷா வந்து அவங்க எவ்வளவு, அதான் அவங்க வந்து ஒரு 18 வயசுக்கு பையனுக்கு அம்மா அப்படின்னு சொல்ற மாதிரியே இல்ல. என்டையராகவே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு அம்மா கேரக்டர் மாதிரி தான், நல்லா ஒரு சந்தூர் மம்மி மாதிரி தான் இருந்தாங்க சொல்ல போனா. ஸோ அவங்க வந்து இதுல எனக்கு விடாமுயற்சியில பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதான் இல்ல நான் சொல்ல வர்றது என்னன்னா, விடாமுயற்சியோட கேரக்டரை கம்பேர் பண்ணிட்டு இந்த கேரக்டர் எவ்வளவோ பரவாயில்லையே அப்படின்னு இருந்துச்சு. அந்த விடாமுயற்சி பார்த்துட்டு இந்த படம் பாக்குறதுக்கு எனக்கு அப்படியே அவ்வளவு ஒரு ரிலீஃபா இருக்கு. விஐபி படத்துல வெளில வந்துட்டு நிப்பாங்க, சன்லைட் அடிக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆதிக் ரவிச்சந்திரன் பேரு போடும்போது அப்பாடா சாமி காப்பாத்திட்டாங்க. ஆக்சுவலி உண்மையிலே சொல்ல மாட்டோம், அஜித்தோட இது டைட்டில் அவரோட யோ டைட்டில் கார்டு தான், இதுதான் டைட்டில் கார்டு. ஒரு கார் வந்துச்சு டக்குன்னு ஏகே ரேசிங் இவரோட அந்த ஹெல்மெட் வருது, அவரோட கார் பைக் அடுத்து வலிமையில இருந்து அந்த பைக் சீன். அதுக்கு அடுத்து பார்த்தா திருப்பி பழசுக்கு போனாங்க, பழைய இது ரெஃபரன்ஸ் வந்துட்டு அடுத்து பார்த்தா டக்குன்னு ஃப்ரேம் அஜித் குமார் இன்ட்ரோ. அது சரியான இன்ட்ரோ. ஏன்னா இப்ப நடுவுல எல்லாருமே அந்த மார்வெலோட மாதிரியே எல்சிஓ ஆரம்பிச்சதுல இருந்து எல்லாரும் அதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்களா, இதுல அப்படியே அதை பிரேக் பண்ணி ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க சீரியஸா. அது ஒரு ஸ்டெப் மேல போய் ஆமா அந்த மாதிரி தான் பண்ணிருக்காரு. ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து எமோஷன் சீன்ஸ் வந்து எனக்கு பெருசா கனெக்ட், எனக்கு படம் ஃபுல்லாவே எமோஷனல் கனெக்ட் ஆகல. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கூட கனெக்ட் ஆகல. நீ சந்தோஷப்படு. எனக்கு என்னன்னா இப்போ அப்பாவும் பையனும் சேர்றதுதான், அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கங்கறத கதை. எனக்கு டேய் இந்த சீனை வைக்காதீங்கடா, நான் தலைய பார்க்கணும்டா, அங்க அவர் என்ன பண்றாருன்னு காட்டுங்கடா, இந்த சீனை எனக்கு வேண்டாங்கிற மாதிரி தான் எனக்கு படம் ஃபுல்லா போச்சு. ஆக்சுவலா அது என்ன சொல்றது, அது இல்லைன்னா உனக்கு அது ஒரு ஒரு லைட்டாக கீழே இறங்கி இருக்காது. எண்ட் டு எண்ட் ஆக்ஷனால ஒரு மாதிரி கசகசன்னு இருந்திருக்கும். ஒரு லைட்டாக கீழே போயிட்டு வந்தாதான் நம்மளுக்கு. ஆமா சொன்ன மாதிரி த்ரூ அவுட் தி ஃபிலிம் பீக்ஸ் மட்டுமே இருந்துச்சுன்னா ரொம்ப அங்கங்க டவுன் ஆனதா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதனால அந்த பீக் வரும்போது நம்ம பீக் அந்த ஆனா மனுஷன் டவுன் கொஞ்சம்லாம் ரொம்ப இப்படி இறங்கிலாம் ஏற விடல, இப்படி ஒரு ஸ்டெப் தான், ஒரு படிக்கட்டுல இப்படி ஏத்தி இறங்குற மாதிரி தான் ஏத்தி திருப்பி இறங்கும்போது இப்படி ராம்ப்ல ஏத்தி விட்டாப்ல. ஆமா அதுவும் செகண்ட் ஹாஃப்ல அந்த இன்ட்ரோல் பிளாக் அந்த டயலாக் தான் சத்தியமா எதிர்பார்க்கலடா. அதேதான் டயலாக் தான். டேய் இது எதுக்குடா இவரு சொல்றாருங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு ஒரு செகண்ட். ஓகே அதுவும் பாரு நண்பா ஐ அம் வெயிட்டிங். அந்த நண்பா வந்து கிட்டத்தட்ட விஜயோட இது மாதிரி தான் இருக்கும். அது ஒண்ணு. அண்ட் அந்த இடத்துல ரிவீல், நம்ம ஸ்பாயிலர் அலர்ட் கொடுத்துறோம், அந்த இடத்துல ரிவீல் பண்றாங்க ரெண்டு அர்ஜுன் தாஸ் அப்படின்ட்டு. அதான் அது அந்த ரிவீல் நல்லா இருந்துச்சு. அதுவும் அது எல்லா அஜித்தோட யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதுதான் அது நல்ல விஷயம். அது ட்ரெய்லர்ல ரிவீல் பண்ணவே இல்ல. ஆனா இந்த படத்துல இன்னொன்னு என்ன நல்லா பண்ணிருக்காங்கன்னா, வில்லன் கேரக்டருக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணிருக்காங்க சீரியஸாவே. ஒரு 2 கேரக்டர் அவ்வளவு ஒர்க் பண்ணனால ஓரளவுக்கு ஒர்க் பண்ணிருக்காங்க. அதனாலதான் மத்த படத்துல இருந்து ரொம்ப பிளண்டான ஒரு ஹீரோ படமா இல்லாம ஓரளவுக்கு நீட்டான அவருக்கு ஒரு இன்ட்ரோ வச்சு. இன்ட்ரோ சரியா இருந்துச்சு அந்த பாட்டுக்கு. ரூபா தராரு போட்ல ஆடும்போது சூப்பரா இருந்தது அந்த இன்ட்ரோ, நல்லா இருந்துச்சு. ஆனா எனக்கு என்னடா உங்களுக்கு என்னடா கோவம், ஏன்டா அர்ஜுன் தாஸ் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அந்த நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்கல அந்த வேர்ல்ட்ல ஜெயில் அப்படி தான் இருக்கும், அந்த யூனிவர்ஸ்ல ஜெயில் அப்படி தான் இருக்கும், அந்த யூனிவர்ஸ்ல அர்ஜுன் தாஸ் அப்படி தான் இருப்பாரு. அதான் அந்த சோன்ல தான் இருந்துச்சு ஃபங்கியா ஒரு. நிஜமா அர்ஜுன் தாஸ் அந்த கண்ணாடிலாம் அந்த டயலாக் வரவே இல்லடா. அந்த 10 கிலோ கறி தாங்க போய் அது சும்மா ட்ரெய்லர் காண்டி வச்சதுன்னு நினைக்கிறேன் பாய்.
எல்லாரும் மீம் டெம்ப்ளேட் வரும்னு நினைச்சு மனுஷன் பாடி மிஸ் பண்ணிட்டாரு. அந்த இருங்க பாய் வந்துச்சு சொன்ன மாதிரி இது வரல. அண்ட் அர்ஜுன் தாஸ் வந்து ஆக்சுவலாக அர்ஜுன் தாஸ் அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன்னா இந்த ஒரு கரியர் ஷிஃப்ட்ல அவர் ஹீரோவாக பண்ணிக்கிட்டு இருக்காரு, படங்கள் வரிசையாக பண்ணிக்கிட்டு இருக்கப்போ இதில் ஒரு வில்லன் ரோல், அதுவும் இது என்டையரா அவரோட அப்பியரன்ஸ்க்கே ஒரு ஷிஃப்ட் மாதிரி. இது ரொம்ப ஒரு கேரக்டர் ஓரியன்டான ஒரு கெட்டப்பு நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக அதுக்கு அவரை பாராட்டணும். ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு. ஜானி ஜாமீன் ரெண்டு கேரக்டருக்கும் லைட்டா அந்த லைட்டா வேரியேஷன் காமிச்சிருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த பார் சீன் ஒன்று ஜானி ஜாமி ஏதோ பேசிட்டு இருப்பாங்கண்ணா, அதுல டேட்டூ அழிஞ்சது நல்லா தெரிஞ்சு. ரெண்டு பேத்துக்குமே இந்த சைடு இருக்குல்ல டேட்டூ, அது அழிஞ்சிருந்துச்சு. ஆனா அடுத்த சீன் அதெல்லாம் பாத்தீங்க கண்டினியூட்டி மிஸ்டேக்ஸ்ல கொஞ்சம் கண்டினியூட்டி மிஸ்டேக்லாம் பார்த்தா தலைவன் நடந்து வரும்போது வெயிட் குறைச்சு திருப்பி வெயிட் ஏத்தி உள்ள வருவாரு. ஸோ அதெல்லாம் இருக்கா ஒரு பக்கம். அப்புறம் இன்டர்வல் பிளாக் முடியுது. இன்டர்வல் பிளாக் முடிச்சோடனே சரி என்னடா பண்ண போறாங்க அப்படின்னு பயந்துட்டே உள்ள வரும்போது தான் ஒவ்வொரு ஷாட் அதுக்கப்புறம் ஹிட்டு தான். ஸ்பைக்னா தெரிஞ்சு ரெஃபரன்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு படத்துல. ஸ்கிரீன் பிளே ஸ்பைக்னா அதுதான் எனக்கு தெரிஞ்சு செகண்ட் ஹாஃப்ல எல்லாமே பீக் அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கு. அதுவும் நான் நினைச்சே பார்க்கல அந்த இன்டர்நேஷனல் ரெஃபரன்ஸ் எல்லாம் எங்கெங்கேயோ. இத மட்டும் ஐநாக்ஸ்ல பார்க்காம அந்த ஊர் தியேட்டர்ல பார்த்திருந்தோம்னா நாங்க மிஸ் பண்ணிட்டோம். சரியா இருந்திருக்கும். அதான் அந்த இன்டர்நேஷனல் ரெஃபரன்சஸ்லாம் எப்படிதான் யோசிச்சானு தெரியல. அந்த போன் முதற்கொண்டு யோசிச்சு வச்சிருக்கான் அந்த இடத்துல. கரெக்டா இந்த இடத்துல வரும் அந்த ஓஜி சமம் பாட்டு நடுவுல தான வரும். அதுக்கப்புறம் டக்குன்னு இவர் எங்க போனாரு, கொரியாவா? கொரியா போனாரு. கொரியா போன பேக் ஷாட்ல நியூயார்க் போனாரு அசாசின். அதான் பேக் ஷாட் கடை யாரும் தான் டாங்லி இருக்காரு. என்னங்க சொல்றீங்க, இவரு எங்க போனாரு? எனக்கு அது பார்த்தோன்னே அந்த போன்ல பாத்தி அந்த ஆமா ஆமா அது அவரோட நெஜ போன் அந்த மாதிரி வச்சிருப்பாரு. சரி அங்க கொஞ்சம் லைட்டா டவுன் ஆகுற. அடுத்து பார்த்தா கியானோ ரீவ்ஸ், ஜான் விக். இவர் யுஎஸ் போனாராங்க. அசஸனை மீட் பண்ணாரு. ஜான் விக் எப்படி தெரியுமா ஃபைட் பண்ண பென்சில் வச்சு ரெஃபரன்ஸ் அது. அப்புறம் அங்க இருந்து இவர் ஜெயில புடிச்சு போயிட்டாரு. ஜெயில யாரை மீட் பண்ணாங்கன்னா சரி வேற யாரா காட்டுவோம், ப்ரொஃபசர். நான் பிரிசன் பிரேக் அந்த மாதிரி தான் ப்ரொஃபசர் காமிக்கிறாங்களா. அடுத்த ஷாட் பாத்தீங்கன்னா ஃப்ரேம் மங்காத்தா படத்துல எப்படி இந்த பேக் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஐயோ அப்படின்றது சொல்லுவாங்கல இமேஜினேஷன் ஹஸ் நோ லிமிட்ஸ். நான் சும்மா ஏதாவது இமேஜின் பண்ணிருந்தேன் அப்படி படத்துல எடுத்து. இல்ல நம்ம சும்மா கூட இப்படி யோசிக்க மாட்டோம்ல. அஜித் பத்தி இப்படி எல்லாம் வைக்கணும் கூட. இவன் எப்படிடா யோசிச்ச, எங்க இருந்தா புடிச்ச, எப்படி அவன் மூணு மட்டும் வித்தியாசமா வேலை செய்யுது. ஐயோ நிஜமாவே ஆதிக்க ரோஷன் பாராட்டணும். இப்படி இப்படி எல்லாம் கனெக்ட் கொண்டு வந்தா இப்படி எல்லாம் வைக்கலாம். இது நீ சொன்னா எப்படி இருந்திருக்கு எனக்கு நிஜமா. அதான் இப்ப உங்ககிட்ட கேட்டு வந்ததுல வரும்போது இந்த கதையை எப்படி இப்ப அஜித் கிட்ட நரேட் பண்ணிருப்பாரு, ஆதிக்கு என்னன்னு சொல்லி இருப்பாரு எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு தெரிஞ்சு கதை சொல்லிருக்கு இல்ல இதுல கதை இதுல என்ன சொல்லி இருப்பாங்கிறது எனக்கு புரியல ஃபர்ஸ்ட். அண்ட் இதை நினைச்சு பாரு, இத்தனை ரெஃபரன்ஸ் நீ ஒரு எக்ஸிகியூஷன் நீ சொல்லும் போது, அதுவும் அஜித் மாதிரி ஒரு ஸ்டார் கிட்ட போய் நரேஷன் பண்றேன். அதான் இது மோஸ்ட் எல்லாமே இது சொல்ல அவ்வளவு எஃபெக்டிவா இருக்காது. அதெல்லாம் போட்டு ஃபைனல் அவுட்ல பார்த்தா மட்டும் தான் அவ்வளவு எஃபெக்டிவா இருக்கும். அதான் அந்த இடத்துல இந்த மியூசிக் அண்ட் எஃபெக்ட்ஸ் டீம். ஆனா நிஜமாவே நம்ம கெஸ் பண்ணபடி ஒரு நடந்திருக்கு. என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா லுக்கும் ஒரே பாட்டுல வந்துரும்னு சொன்னாங்களா, அதே மாதிரி ஒரே சீன்ல அந்த எல்லா லுக்குமே வந்துருச்சு. ஆனா எவ்வளவு எஃபெக்டிவா இருந்துச்சு. அது கோப்ரா அளவுக்கு ரொம்ப அன்எஃபெக்டிவா எல்லாம் போய். அது அதுக்கு முன்னாடி ராஜபாட்டைன்னு ஒண்ணு வந்து ராஜபாட்டை அந்த மாதிரி இல்லாம நீட் அந்த ஓஜி சம்பவம் பாட்டுக்குள்ள யூஸ் பண்ணாங்க. ஓஜி சம்பவம் இந்த ரிலேட்டபிள் இது இந்த டான்லி அதெல்லாம் காமிச்சு அடுத்து மலேசியான்னு சொல்லும்போது அந்த இது சின்னத போட்டு இல்ல அந்த பில்லா லுக்கும் அந்த லுக் பத்தி பேச போனா அந்த க்ளீன் ஷேப் பண்ணி அந்த லுக் இருந்துச்சுல, அது சூப்பர். அந்த ஆள் பாக்க அதெல்லாம் இப்படி திரும்ப வர கரெக்ட்டா சரியா இருந்துச்சு. அதுல அதுக்கு ஒரு பஸ்ஸுக்குள்ள கன் எடுத்து ஷூட் பண்றது அந்த சீன் பாம்பேல அந்த பஸ் இதுக்கு அந்த கரெக்ட்டா அப்ப உள்ள வரும்போது அந்த திரையரங்கம் சதரணமா அது வரும்னு நினைக்கிறேன். அங்க ஒன்னு வரும், இன்னொன்னு அவர் பையன் கிட்ட பேசிட்டு இப்படி திரும்ப அவர் திரும்ப ஸ்லோ மோஷன் கரெக்ட்டா அப்படி திரையரங்கம் சதரணம் போட சதறிட்டாங்க எல்லாரும் தியேட்டர்ல. ஐயோ சரியான சம்பவம். அண்ட் அப்புறம் இப்போ ஓகே இப்போ அடுத்தது வந்து அந்த கேரக்டர் இறந்துருது. அப்போ இன்னொரு தடவை சரி என்ன ஆக போகுது அப்படின்னு வர்றப்போ திருப்பியும் ரெஃபரன்ஸு, திருப்பியும் வந்து அந்த கேரக்டர்ஸ் உள்ள கொண்டு வராங்க. பிரசன்னா கேரக்டர் ஆகட்டும், அவர் பேர் என்ன தெலுங்கு ஆக்டர், எந்த கேரக்டர் இறந்து சுனில் இவரு அந்த பிரியா வாரியர் கேரக்டர் இறக்குது. அதுக்கு முன்னாடி சிம்ரன் ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு ஓஜி மூமெண்ட்னா எனக்கு வந்து சிம்ரன் ரெஃபரன்ஸ் தான் இருந்துச்சு. நிஜமா காஸ்டியூம் போட்டு ஜாக்கெட்ல வந்து நின்னா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது என்னன்னா படத்துல இன்னும் பியூட்டிஃபுல்லா என்ன ஒர்க் ஆயிருந்துச்சுன்னா அந்த ரெஃபரன்சஸ் காமெடி அப்படியே பிளெண்ட் பண்ணிருந்தாங்க. லைக் எதுவே ஃபோர்ஸ் ஃபிட் பண்ண மாதிரி இல்ல. ரெஃபரன்ஸ் பைக் வரும், அடுத்த ஷாட் கட் பண்ணா த்ரிஷாவும் சிம்ரனும் மீட் பண்றாங்க. சிம்ரன் வந்து ஃபோன் பண்ணி அந்த விசில் சவுண்ட் வாலி கனெக்ட் எல்லாமே கதையோட வந்தனால நீட்டா பிளெண்ட் ஆயிருச்சு. ஒரு அஜித்ல கியூட்டா இருந்துச்சு, சரியான கரிஸ்மாட்டிக்கா இருந்துச்சு. சூப்பர் கியூட்டா. அது அஜித் கொஞ்சம் பழைய மாதிரி அந்த பிரியா வான்ஸ் அந்த இது பண்றது சூப்பரா. அந்த சோனா கதை அந்த வாலில ஜோதிகாவோட சோனா கதையை வச்சு செமையா பண்ணியிருந்தாங்க. அது அதுக்கப்புறம் அதுல யோசிச்சு பாரு, அடுத்த ஷாட் வந்து சுல்தானா பாட்டு வருது. அது முடிச்ச உடனே
சுல்தானா வந்து சிம்ரனோட பாட்டு. சிம்ரன் பாட்டு. சோ அந்த பாட்டும் அப்படிதான் சரியான அன்எக்ஸ்பெக்டட் மொமெண்ட் தான். ஆக்சுவலா ரிவீல் ஆச்சு, பட் ஆனா இந்த ஒரு பிளேஸ்மென்ட்ல இருக்கும் நான் எதிர்பார்க்கல. ஆக்சுவலா இன்னொரு ஒரு மிக்ஸ் பண்ணிருந்தா ஏஞ்சோடி மஞ்சக்குருவியும் ஒத்தரவா மிக்ஸ் பண்ணிருந்தாங்க. செகண்ட் அர்ஜுன் தாஸ். ஆமா, செகண்ட் அர்ஜுன் தாஸ். அந்த இன்ட்ரோ அர்ஜுன் தாஸ்க்கு இன்ட்ரோ பாருங்க. ஃபர்ஸ்ட் அந்த க்ரூஸ்ல ஒரு இன்ட்ரோ, ரெண்டாவது அர்ஜுன் தாஸ்க்கு இன்ட்ரோ, மூணாவது அந்த இவன் கடைசி கிளைமாக்ஸ்ல ஆடிட்டே வரும் அந்த ஸ்டெப் தான் இப்படி வச்சிட்டு சூப்பரா ஃபங்கியா இருந்துச்சு. ஒரு மாதிரி ஒரு கிரேசியான ஒரு வில்லன் அப்படி ஒரு இருந்துச்சு. அப்புறம் ஸ்டார்டிங் அந்த பார் ஃபைட் ஒன்று வந்துச்சுல, அந்த டைலாக் சொல்லுவார்ல, காட்டுறேன் அதுல அது என்ன பாட்டு வந்துச்சு, இது சகலகலா எனக்கு அந்த பீட் கூட நல்லா கனெக்ட் பீட் கூட சூப்பரா 365 மாதிரி கோரியோகிராஃப் பண்ணிருந்தாங்க. அதுலயுமே நான் தான் சகலகலா வல்லவன் போது இப்படி தலை இப்படி லைட்டா திரும்புவாரு. அது கொஞ்சம் சீன் மிஸ் ஆயிருச்சு. சகலகலா வல்லவன் வேற ஏதோ பாட்டு வந்து ஸ்டார்டிங்ல நல்லா டக் டக் பீட் கட் பண்ணிருந்தாங்க. அவரை மட்டும் கலர்ல காமிச்சு மத்த பிளாக் கலர்ல காமிச்சாங்க. அது ஏன்னா கொஞ்சம் இப்படிங்கிறதுக்குள்ள போயிருச்சு. அது கண்ணவசம் மட்டும் தான் போயிரும் அந்த ஷாட். அப்புறம் மோகோ பாட்ல யூஸ் பண்ணிருந்தாங்க. அவர் கை மடக்குறது, இது எடுக்குறது, அந்த ஸ்லீவ், அந்த கரெக்ட்டா அந்த டாட்டூ இதாகிறது. அவர் என்ன டாட்டூ போட்டுருக்காரு, ரெட் டிராகன் போட்டுருக்காரு. ஐயோ, அந்த ரெட் டிராகன் ரிவீலிங்கும் அப்படிதான். ஆக்சுவலா இது எல்லாமே நீங்க மத்த படத்துல ஆதி ரவிச்சந்தர் படம் இல்லாம இப்ப அவன் சொன்ன டைலாக்லாம் வெளியில ஏதாவது ஒரு படத்துல எங்கேயாச்சும் யோசிச்சு பாருங்களேன். நம்மளுக்கு யோசிக்க கூட முடியாது. அந்த மனுஷன் மார்க் ஆண்டனின்னு ஒரு மேடான ஒரு படம் எடுத்து அந்த வேர்ல்டே எப்படின்னா ஒரு மாதிரி லவுடா இருக்கும். ஆக்சுவலா எனக்கு இனிஷியலா ஜாரிங்கா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஜாரிங்கா தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி எனக்கு படம் முடிச்சதுக்கு அப்புறமே ஒரு நிமிஷம் காதெல்லாம் கொய்யின்னு கேட்டேன். ஒண்ணு நம்ம கத்திட்டு இருந்தோம், அது ஒண்ணு. இன்னொன்னு படத்தோட எஃபெக்ட் முன்னாடி ஒரு மாதிரி காது வலிச்சுது. அதுதான். ஆனா மனுஷனை வந்து அந்த அதான் இவர் படம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஒரு டோன் செட் பண்ணிட்டார். இது ரொம்ப கம்மியா எப்படி சொல்றது, மணிரத்னம்ல அந்த ஏஸ்தெட்டிக்ஸா ஒரு இது இருக்கும். ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். வந்து நான் லவுட் கத்துவேன்டா, நான் படம் இப்படிதான்டா பாப்பேன், எல்லாமே பார்த்தேன். சூப்பர் பிரைட்டா ஃப்ரெஷ்ஷா இருந்தது. அஜித் ரொம்ப நாள் சொன்ன ஃப்ரெஷ்ஷா லுக், அந்த லுக்ல பிளஸ் இந்த மாதிரி ஒரு படத்துல நம்ம அஜித் வரைக்கும் பார்த்ததே கிடையாது. மனுஷன் எப்படி சொல்றது, அந்த ஒரு மாதிரி ஒரு ரிசர்வ்டாவே இருப்பாரு. கடைசி படத்துல பாருங்க, விசுவாசத்திலே ஒரு மாதிரி ரிசர்வ் கேரக்டர் தான், வலிமையில ரிசர்வான கேரக்டர். அப்புறம் ஒரு மாதிரி ரொம்ப சட்டிலான கேரக்டர் தான் பண்ணிருந்தா. இதுதான் லவுடரா பண்ணது. ஆனா போஸ்ட் கிளைமாக்ஸ்ல அந்த புலி சாங், அந்த கார்கி நாகராஜா ப்ரீ கிளைமாக்ஸ், அதான் ஆக்சுவலா அவர் அந்த கார்ல இருந்து வந்தால அஜித் ஏதோ ஜம்ப் பண்ணல, அது ஏன் இப்படி காட்டுறான், இம்பாக்டாவே இல்லன்னு யோசிச்சு அப்புறம் தான் கடைசில பார்த்தா அவரா பண்ணிருக்காரு. ஒரிஜினல் ஸ்டண்ட் தான். அதுவே பாத்தீங்கன்னா ட்ரக் அந்த ராம்ப்ல ஏறி பறந்து வரும். ஐயோன்னு இருந்துச்சு அந்த சீன். அந்த பாட்டு சிங் சூப்பரா கட் பண்ணிருப்பாங்க. ஆமா டாக்கி நாகராஜா அவர் என்னலாமா பண்றாரு, காலை தூக்கி நிக்கிறாரு. சார் நீங்க என்ன வேணா பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிரீன் மேட்ல தான் எடுத்துருக்காங்க. இதுல பிடிஎஸ்ல போட்டாங்க. என்னமா பண்றாரு மனுஷன். ஆனா அந்த சேஸ்லயுமே நிறைய ஸ்டண்ட் இவரே பண்ணிருக்காரு. பிடிஎஸ் பார்த்தா தெரியுது, இங்க இருந்து இந்த கார் அந்த சீக்வென்ஸ்ல பிரசன்னா வந்து அப்படியே நிஜமா ஷிஃப்ட் ஆகுறாங்க. டிரைவர் சீட்டுக்கு பிரசன்னா போறாரு, அவர் டேக் ஓவர் பண்ணிக்கிறாரு, இவர் ஓட்டுறாரு. நீங்க என்னமா பண்ணுங்க, நான் கேமரா வச்சுக்கிட்டே இருக்கிறேன், நீங்க எதனால பண்ணலாம் போல. நீ இப்ப பிடிஎஸ்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஷாட்டுமே இப்போ லோகேஷ் வச்சு கமல் சொல்லுவார்ல, லோகேஷ் வந்து ஏதோ ஷாட் பிடிச்சிட்டு ஏதோ கெட்ட மாதிரி கத்திட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லல. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஆதிக்கு வந்து ஃபுல் படத்தை கட்டிட்டு இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் கேமராக்கு பின்னாடி. ஏன்னா அவ்வளோ மொமெண்ட்ஸ் இருந்திருக்கும் போல அந்த மனுஷனுக்கு. இல்ல நம்மளுக்கு இங்க தியேட்டர்ல பாக்குறதுக்கே இவ்வளவு இம்பாக்டா இருக்கேன். மனுஷன் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸா அங்க அவர் பேசுறாரு, இவர் இப்படி உட்காந்து பாத்துட்டு இருக்காரு, எய்தாப்ல உட்காந்து. இதுல சொல்லிருப்பாரு இன்டர்வியூல, நான் டெய்லியுமே எனக்கு FTFS தான், செட்டுக்கு போனாலே எனக்கு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு இருந்தாரு. அண்ட் எனக்கு இனிஷியலாக கூட ஃபைட்ஸ் கொஞ்சம் அந்த அளவுக்கு காம்ப்ரமைசிங்காக இருந்துச்சு, ரொம்ப எனக்கு பிடிக்கல இனிஷியலாக. அதுக்கப்புறம் அந்த செகண்ட் ஹாஃப்ல வந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே மாசு தான், ஃபுல் மாஸ் மட்டும்தான். அந்த இன்டர்வல் ஃபைட் சீக்வன்ஸுமே எனக்கு அந்த செட் பீஸே எப்படி சொல்றது, அந்த ஃபைட் ஓரளவுக்கு அபவ் ஆவரேஜா இருந்தாலுமே அடுத்து வந்து அதுக்கு அடுத்து இருந்த அந்த ஒரு செட் பீஸ் வச்சிருந்தாங்கல்ல, அந்த 2 அர்ஜுன் தாஸ் சீக்வன்ஸ், அது சூப்பரா இருந்துச்சு. அதுக்கு அடுத்து பேங்க் வேணுமா இது வேணுமாங்கிறது, அது வந்து அப்படியே ரிப்பீட் பண்ணியிருந்தாங்க, அது நல்லா இருந்துச்சு. அண்ட் எனக்கு வந்து பெஸ்ட் மொமெண்டா எனக்கு ஃபீல் ஆனது வந்து சிம்ரனோட என்ட்ரி. எனக்கு ரொம்ப பிடிச்சது நிஜமாலே. அந்த கில் பில் காஸ்டியூம்ல வயசு தெரியுது சிம்ரன் பிடிக்கும்னு சொல்லுங்க, வயசு தெரியுது. ஆக்சுவலா நிறைய என்னமோ இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. வயசான உங்களுக்கு வயசு தெரியும், உங்களோட வயசு தெரியும், என் வயசு உன்னோட ஒரு வயசு பெருசுதான்ப்பா சாமி. நீ எல்லாம் பிரியா வாரியர் ஃபேன், அதுக்கு சிம்ரன் ஃபேனா எதிர்ப்பா. பிரியா வாரியர் ஃபேன்லாம் கிடையாது, எனக்கு த்ரிஷா பிடிச்சிருந்துச்சு அவ்வளவுதான். 2 பேத்துக்கு 2 வயசு தான் வித்தியாசம் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ கமிங் பேக் என்னன்னா, அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் அந்த எல்லோ கலர் கார் BMW. My God. அது பாட்டு சுட்டுட்டு இருக்கு, ஒரு பாட்டு சுத்தி டெத் ரேஸ் மாதிரி இருந்துச்சு எனக்கு ஒரு செகண்ட். அந்த கார்ல கன் வச்சதோட அந்த கேமரால கன் திடீர்னு பார்த்தா கேமரால இருந்து கன் வருது. அது எனக்கு கொஞ்சம் அனிமல் எஃபெக்ட் தான் தோணுச்சு. அனிமல்ல இருந்து கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆயிருப்பாங்க தோணுச்சு. அந்த இது எஃபெக்ட் இருக்கதா செய்யுது. ஆனா இது அவரோட சிக்னேச்சர் ஸ்டைல் மாத்தினா பாத்தீங்களா, போட்டோ எடுத்து அதுக்கு நடுவுல அந்த சஸ்பெண்டர்ஸ் போட்டு கொண்டு தெரியுமா, இங்க இப்படி சுத்தி கொண்டுட்டு கடை அது பாத்தீங்கன்னா எண்ணெய் இருந்தாலும் எல்லா ரெஃபரன்ஸ் ஒரு சிக்னேச்சர் வச்சுட்டு. ஆமா, அந்த எண்ணெய் இருந்தாலும் ஹுட்டி போட்டு நைஃப் அதே ஷாட்
இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஆரம்பம்ல வந்து அரெஸ்ட் பண்றது அதே மாதிரி இருக்கும். ஐயோ அது எல்லாமே மொமெண்ட் தான் படத்துல. எல்லாமே அப்படி சீம்லெஸ்ஸா இப்படியே போகுது. நான் இந்த இடத்துல வைக்கிறேன் பாரு, நீ பார்த்தே ஆகணுங்கிற மாதிரி இல்ல, ஒரு மாதிரி அன்அக்செப்டபிளா இல்ல. அந்த ரெஃபரன்சஸ் எல்லாமே நமக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதனாலதான் நமக்கு அது பெரிய ஒரு ஃபிளாவா தெரியல. அது சிங்க் ஆயிடுச்சு. நீ சொன்ன மாதிரி பெர்ஃபெக்ட் சிங்க், அப்படியே மெஷ் ஆகுது எக்ஸாக்ட்டா. கிளைமேக்ஸ்ல அர்ஜுன் செகண்ட் அந்த ஹெட்ஃபோன் போட்டு என்ட்ரி கொடுப்பாரு, ஒத்தருவா தரம் டான்ஸ் ஆடுவாரு. இந்த ஸ்பாயில் பண்ணலாமா வேண்டாம்? இது வந்து ஒரு மிகப்பெரிய தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். இவ்வளவு சொல்லி சிம்ரனே இல்ல இல்ல, அது எல்லாத்தோட இதுதான் எனக்கு பீக் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஹெட்போன்ஸ் இப்படி மேல சுத்திட்டு வந்து காதுல விழுகும். ஃபர்ஸ்ட் இந்த பாட்டு ஆரம்பிக்கும். இதுக்கு அப்புறம் ஃபைட் பண்ணுவாங்கன்னு யோசிச்சேன். அதுக்கு அடுத்து நிஜமா அவ்வளவு ஒரு பொட்டன்ஷியலான சாங். யோ சிவா எங்கயா வச்சிருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஐயோ சரியான சம்பவம். வந்து அந்த பாட்டு ஓடுது தியேட்டர்ல. நாங்க ஐநாக்ஸ்ல தான் பார்த்தோம். ஐநாக்ஸ்ல எல்லாம் தியேட்டர் சீட்டுக்கு மேல ரெண்டு நாடுறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, இங்க கற்பகம் இந்நேரம் வெடிச்சிருக்கும். ஸ்கிரீன்ல போட்டு ஸ்கில்ஸ் தொங்கிட்டு இருந்திருப்பாங்க நினைக்கிறேன். அந்த அளவுக்கு சம்பவமா தான். அந்த ஆல்மா டவுலுமா வந்து நான் காலையில இருந்து எந்த ஸ்பாயிலர் எதுவுமே பாக்கலையா, சீரியஸா போயிட்டு ஆல்மா டவுலுமா ஓடுது. அதுதான் படத்துக்கு வரதுக்கு முன்னாடி ஃப்ரெண்டு கிட்ட கலாய்ச்சிட்டு வந்தேன், ரெட் டிராகனை பார்க்க போறேன்டா அப்படின்ட்டு அஜித்தை கலாய்ச்சிட்டு வந்தேன். படத்துல இருந்து பார்த்தா ரெட் டிராகனை பார்த்துட்டேன்டா அப்படின்னு. அந்த போஸ்ட் கிளைமேக்ஸ் அந்த கழிச்சுக்கு கொஞ்சம் முன்னாடி வர அந்த சீக்வன்ஸும் செம்மையா இருந்துச்சு. அந்த ரோல்ஸ் ராய்ஸ்ல வந்து நின்னாக்க அப்படிங்கிற மாதிரி அந்த லுக் செம்மையா இருந்துச்சு. அது ஆக்சுவலா அசலோட மாதிரி தான் இருந்துச்சு. அது வந்து அதுவும் எனக்கு அன்எக்ஸ்பெக்டடா இருந்துச்சு. பட் அதுவும் சிஜி. ஆக்சுவலா அந்த ரோல்ஸ் ராய்ஸ்ல ரெட் எல்லாமே சிஜி போஸ்ட்ல தான் பண்ணிருக்காங்க. அண்ட் அந்த ரெட் டிராகன் ரிவீலிங் எல்லாம் சட்டையை கிழிச்சிட்டு காமிப்பாங்க. அதுதான் சூப்பரா டாட்டூ போட்டு ரெட் டிராகன். சுனில் ஒரு எக்யூப்மென்ட் வச்சிருந்தாரு கையில, இப்படி பிடிச்சு எல்லாரும் இழுத்துக்கிட்டு இருந்தாரு அந்த பார் ஃபைட்ல. சுனிலுக்கு ஒரு நல்ல கேரக்டர். ஆனா ஒரு சீன்ல வந்து டக்குனு சட்டையை கழிட்டு போவாரு தெரியுமா. அடுத்து உள்ள ஒரு ஷர்ட் போட்டுப்பா. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கை ஹைன்னு ஒரு படம் இருக்கு தெரியுமா நம்ம சின்ன வயசுல. அதுல வந்து அந்த டிரைவர் இருக்காருல்ல, அந்த டிரைவர் இப்படிதான் அந்த ஃளைட் பஸ் பறக்கும்போது டக்குனு கிழிச்சுக்குவாரு. அந்த மாதிரி அதே சீன் இன்ஸ்பயர் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த கேரளா ஆக்டர் ஒருத்தர் வந்தார்லனா, அவர் அந்த பெரிய ரோல் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா ஆக்சுவலா கம்மியா இருந்தாலும் செமையான அவருக்கு தான் அந்த இம்பாக்ட். ஏன்னா அவர் பெருசா எதிர்பார்த்தேன். அவர் ஃபிளாஷ்பேக் சொல்ற அந்த விதத்துல தான் மனுஷன் எவ்வளவு பெரிய ஆள் இவர் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த கொஞ்ச நேரம் அப்படி வேற ஜாக்கி ஸ்டாஃப் இருந்தாப்ல. ஜாக்கி ஸ்டாஃப் இருந்தாப்ல சும்மா இருந்தாப்ல அவ்வளவுதான். ஆனா அந்த லாஃபிங் கேஸ்ல கொஞ்சம் ஓவரா தான்டா இருந்துச்சு. ஆனா நீங்க லாஃபிங் கேஸ் சொல்ல கூட புஷ் கொடுங்க. அவரோட அந்த என்ட்ரி சீன் ஒன்னு வரும்ல, டான்ஸ் ஆயிட்டு வருவாரா ஏதோ இப்படி தலையடி பெருசா பிடிக்கல. அது ஆக்சுவலா பெரிய அவளுக்கு ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இல்ல. ஆக்சுவலா ஜாக்கி ஷெராஃப் வந்து சும்மா இதுக்கு மேல கிளைமேக்ஸ் இங்கே முடிஞ்சிருச்சு, இந்த காரை எடுத்துட்டு என்ன பண்றது, ஜாக்கி ஷெராஃப் கூட்டுவா சைட்டவி அவ்வளவுதான். சோ as a package பாக்கும்போது if you can forgive the first half, second half is going to be treat. இவங்க இல்ல நானும் ஜெனரலா சொல்றேன். இவங்க சொல்ற அளவுக்குலாம் ரொம்ப ஒஸ்டாலாம் இல்ல. ஃபர்ஸ்ட் half is possible. அதான் சொல்றேன். நீங்க சொல்ற அளவுக்கு tolerate the first half, the second half will be a treat ன்னு நான் சொல்றேன். அதாவது எனக்கு ஃபர்ஸ்ட் half நல்லாவே இல்லன்னு நான் சொல்லல. நீ அத கிராஸ் பண்ணும்போது it will be ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்றேன். அதுதான் ரப்பர் பேண்ட் எஃபெக்ட்ம்பாங்க தெரியுமா. எவ்வளவு தூரம் ரப்பர் பேண்ட் இழுத்துட்டு விடுறோமோ இதெல்லாம் எப்படி நீங்க படம் வந்ததுக்கு அப்புறம் பேர் வைப்பீங்களா? பேர் வச்சிட்டு அது ஆக்சுவலா ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் இல்ல, சீரியஸா ஒன்னு இருக்கு. நீ ஆமா தெரியுது. ஓடு தெரியுது. அது சீனுக்கு சொல்லுவாங்க. ஆமா இல்ல அது நான் ஃபர்ஸ்ட் படத்துக்கே சொல்றேன். ஃபர்ஸ்ட் half செகண்ட் halfக்கே சொல்றேன். ஆனா ஒரு சீனுக்கு வைக்கிறது ஒரு படத்துக்கே வச்சிரு நீங்களா தானே ப்ரோ. ஆனா என்ன சொல்றது, சீரியஸாவே சொல்றேன் ஆதிக் ப்ரோ, யூ ஹேவ் மை ரெஸ்பெக்ட் ப்ரோ. பேச்சு கூட வர மாட்டேங்குது படம் பார்த்துட்டு வந்ததுல இருந்து. அப்படி இருக்குது. ஆனா படம் முன்னாடி லைட்டா பயந்துட்டு இருந்தோம், ஆதிக்க செய்ய போறாங்களா இல்ல ஆதிக் செய்ய போறான்னு பார்த்தா ஆதிக் செஞ்சுட்டான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சு வந்த படம் லைட்டா டிப் ஆனதுனால அந்த ராயன்ல எஜிசே கேப்ப நீ போட்ட நீ போட்ட அந்த மாதிரி நிச்சயமா எனக்கு படம் ஃபுல்லா அந்த செகண்ட் ஹாஃப் அப்படிதான் இருந்துச்சு. இது நீங்களே எழுதுனீங்க அப்படிங்கிற. அப்புறம் டயலாக் ரைமிங்ல டயலாக் வைக்கலாம், ஆக்சுவலா தப்பே கிடையாது. ஆனா அதுக்கு நீ எத்தனை ரைமிங் படத்துல தலைய எத்தனை ஒரு 60-57 படத்துல எல்லா டயலாக் அட்டகாசமா இருக்கும், அமர்க்கலமா இருக்கும். அதுதான் சார் நீங்க எத்தனை படம் நடிச்சிருக்கீங்க லிஸ்ட் கொடுங்க, நான் அதுக்கு டயலாக் எழுதிக்கிறேன் அப்படின்னு மொத்த லிஸ்ட் டயலாக் டேஷ் போட்டு வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இந்த படம் வைக்கலாம் அப்படின்னு. அதுவும் இல்லாம எப்படின்னா எப்படி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து எதிர் இந்த டயலாக்ல இந்த படம் பேர்லாம் வந்துரும். அப்படி மிஸ் ஆனதெல்லாம் பாட்டுல வச்சு இத சார் இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம், இதெல்லாம் பாட்டுல வச்சுக்கலாம். ஆக்சுவலா ஜிவி வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இது, ஏன்னா ரீமிக்ஸ் தான் பாட்டு போட்டதுனாலுமே அந்த ரீமிக்ஸ்க்கு கரெக்டா இது பண்ணது. ஆக்சுவலா அவரோட அந்த த்ரிஷோக்கும் அவருக்கு மீட் பண்ற சீக்வன்ஸ்ல அந்த கிரீடம் சாங் வந்து அது எனக்கு ரொம்ப ஒரு ஹோல்சம் மொமெண்டா இருந்துச்சு. ஆக்சுவலா செம்ம பாட்டு. ஆனா அதுவும் ஜிவி தான், ஜிவி தான் போட்டிருப்போம் அப்படி. சோ அதுக்கு செமையா சிங்க் ஆச்சு அந்த இடத்துல. அது அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு அவங்க த்ரிஷா வந்துட்டு இந்த பால் கலந்துட்டு வருவாங்க.
அதெல்லாம் சூப்பரா லைக் நல்லா என்ஜாய் பண்ண முடியும். அது ஏன்னா யோசிச்சு பாருங்க, அந்த சீன் வந்து சும்மா பிரசன்னா ஒரு லீடு கொடுப்பாரு, என் தங்கச்சி கொஞ்ச நாளா சரியில்லை பாத்துக்கங்க அப்படின்ட்டு. பார்த்தா இவ திருமணா திரிஷா வருவாங்க. அந்த இடத்துல தலைக்கு காமெடி பண்ண தெரியாது யாருங்க சொன்னா, இங்க பாருங்க இந்த சீன் அப்படிங்கிற ஜாலியா இருந்து அந்த ஆக்ஷன். அப்போ நம்ம ஆக்ஷனை என்ஜாய் பண்ணோம். அதே மாதிரி இந்த காமெடி வரும்போது ஈக்குவலா இருந்துச்சு, அந்த ஆக்ஷனுக்கு ஈக்குவலா காமெடி இருந்துச்சு. காமெடின்னு சொல்லும்போது காமெடியன்ஸ் யோகி பாபுவோட அந்த சின்ன கேரக்டர் ஆகட்டும், ரெடன் கிங்ஸ்லி ஆகட்டும், ரெண்டுமே செம்மையா. ரெடன் கிங்ஸ்லி திடீர்னு பார்த்தா தொட்டு தொட்டு பேசுன்னு சொல்லிட்டாங்க. சோ அத நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு செகண்ட் இப்படி திருப்பி மேல பாப்பா ஆடிட்டு. ஆக்சுவலா இந்த படத்துல அர்ஜுன் தாஸ் வாழ்ந்திருக்கிறாரு. ஆமா ஆமா வாழ்ந்திருக்கிறாரு மனுஷன். க்ரூஸ்லனா என்ன, அடுத்து பார்லனா என்ன, அடுத்து சோ அர்ஜுன் தாஸ்க்கு வந்து இது ஒரு செமையான ட்ரிப்பியான ஒரு படம்னு சொல்லலாம். மனுஷன் எனக்கு ஏங்க காசு கொடுக்குறீங்க, நான் உங்களுக்கு காசு கொடுக்குறேங்க படத்துல நடிச்சதுக்கு அப்படின்னு சொல்லி. இனிஷியலா வந்து அர்ஜுன் தாஸ் வந்து அஜித் சார் ஒரு டீம்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு, அவரோட மேனேஜருக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா தென் சுரேஷ் சந்திராக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு அவங்க டீம்ல. ஸோ அதுக்கப்புறம் தான் தனியா கைதி வருது. ஸோ கைதி ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தான். ஸோ ஹி வாஸ் ஆல்ரெடி சம்மன் ஹூ நோஸ் அஜித், க்ளோஸ் டு அஜித் மாதிரி. நீங்க நிறைய எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, நான் இன்னும் படத்துல வேற எந்த ரெஃபரன்ஸ் நம்ம பேசாம விட்டுட்டோமா யோசிக்கிறேன். ஏன்னா அவ்வளவு ரெஃபரன்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு. யோசித்த லைனா வரும். இப்போ யோசித்த எதை சொல்றது எதை எடுக்கிறது அந்த மாதிரி. படம் பார்த்துட்டு அப்படியே பாட்காஸ்ட் வந்திருக்கணும். இதுக்கு மேல நம்ம இன்னைக்கு கார்லயே ரெக்கார்ட் பண்ணிருக்கணும். அடுத்து விட்டு இருந்தா கார்லயே பாட்காஸ்ட் ரெக்கார்ட். நானும் தியேட்டர்ல இருந்து வெளில வரும்போதே vlog மாதிரி எடுத்துட்டு வரலாம்னு நினைச்சேன். அப்படி இருந்துச்சு. ஆக்சுவலா எப்பவுமே ஒரு படம் பார்த்துட்டு வரும்போது அவர் எஃபர்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. கொஞ்சம் யோசிக்க நமக்கு என்னென்ன பார்த்தோங்கிறதே கொஞ்சம் டைம் ஆக லோடா இருக்கு, கிளவுடியா இருக்கு. டைம்லைன் அரேஞ்ச் அதுல வேற மனுஷன் ரெண்டு சைடு காதுலயும் போட்டு அடி 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 அடின்னு அடிச்சு படம் முடிச்சுட்டு எனக்கு ஒரு 5 நிமிஷம் கொய்ன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் சரி ஓகே, அப்புறம் தான் கொஞ்சம் நார்மல் ஆச்சு. ஏன்னா அது வரைக்கும் அந்த எஃபெக்ட் ரொம்ப ஜாஸ்தி. எனக்கு அது சொல்லுங்க இல்ல உன்னை படத்து பெரிய அட்வான்டேஜ்னா 2.5 மணி நேரம் ஸ்கிரீன்ல இருந்து கண் எடுக்க வைக்கல, அந்த ஆளு யோசிக்க வைக்கல. பிரெயின் ஃபுல்லாமே அங்கதான் இருக்கும். மத்த ஒர்க்கு அந்த ஒரு வேர்ல்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து தியேட்டர்ல உட்கார வச்சுட்டு 2 மணி நேரம் நீ எனக்கு அடிமைடா, நீ நான் போடுறத பாடுறா கத்தி வச்சு மிரட்டிட்டு இருக்காரு. நிறைய படத்துல மெசேஜ் அது வந்து பாப்பா டைம் என்ன எவ்வளவு நேரம் இருக்குன்னு ஒரு செகண்ட் ஆச்சு பாப்பேன். சும்மா பாப்பா நான் எப்பவுமே சொன்ன டைட்டில் கார்டு நான் ஒரு போட்டோ எடுப்பேன். எப்பவுமே என்னோட ஆசைக்கு ஒரு போட்டோ எடுப்பேன். அந்த டைட்டில் கார்டு நான் போன் எடுத்து உள்ள வச்சதுதான். திருப்பி படம் எடுக்கல, இன்ஃபர்மேஷன் தான் எடுத்தேன். சரி பேசிங்க இருந்துச்சு. டக்கு 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 டக்குன்னு ஒரு படத்துல லாகே இல்ல, 2.5 மணி நேரம் படம். இதுல நம்ம மிஸ் பண்றது என்னன்னா சீரியஸா பீக் ஸ்கிரீன் பிளே. இது மனுஷன் ஃபோர்த் வால் பிரேக் பண்ணிருந்தாரு. நடுவுல பாட முடியாது. சரி இந்த இப்ப உங்களுக்கு சிம்ரனுக்கு பாட்டு வைக்கலாமா? முதல்ல உன்ன கொள்ளணும். அண்ட் எடிட்டர் விஜய் வேலுக்குட்டி அவரை நிஜமா பாராட்டணும். சரியான எடிட், சூப்பரான எடிட். பட்டை கிளப்பிட்டார் எடிட்டிங்ல. அப்படி இப்படி லைட்டா மிஸ் ஆனாலுமே லாக் ஆகுற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா, நிறைய சீன் அப்படி இப்படி லைட்டா கிறிஸ்பா கட் பண்ணலன்னா லாக் தெரிஞ்சிருக்கும். ஆமா. அண்ட் அதே மாதிரி டிஓபி அபிநந்தன், மார்க் ஆண்டனிக்கு அவர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ அவரு வந்து ஒரு டோன் செட் பண்ணிட்டாரு. ஆமா, ஒரு டோன் செட் பண்ணிட்டாரு. அதுவும் இல்லாம நீ அந்த ஏகேவோட இன்ட்ரோ ஷாட் ஆகட்டும், அந்த கார் வர சீக்வன்ஸ் ஆகட்டும், எல்லாமே அந்த ரெட் கலர் அந்த ட்ரக் வரதும் ஆகட்டும், அவரோட அந்த BMW சீக்வன்ஸ் ஃபைட் சீன்ல அந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் ஏதோ புடிச்சு இப்படி. ஆமா ஆமா ஆமா, அப்படியே கேமரா ஃபுல் ரோல் ஆகும். அந்த பார் எப்படி ரோல் ஆகுதோ அதே மாதிரி கேமராவை சுத்தி இருக்கும். சோ அதெல்லாம் செமையா பண்ணியிருந்தாங்க. அந்த கார்டு மேல இருக்க 16 நம்பர் நான் கூட வேஸ்ட் பண்ணிடுவான்னு நினைச்சேன். கரெக்டான டைமிங். நான் கூட அது டெம்ப்ளேட் அதுக்கு முன்னாடி அந்த டெம்ப்ளேட் தான். அந்த கியூட்டா இருந்தா கியூட்டாண்டி தலை. ஆமா, एक्चुअली இந்த பூக்கி அந்த பூக்கி தலைய காமிச்சிருக்காங்க நிஜமாவே. அதான் பூக்கி தலை, பொறுக்கி தலை எல்லாத்தையும். நடுவுல அந்த டாங்லி அவங்கள காமிச்சாங்களா. அப்புறம் ஜெயில்ல வந்து ஆள் வச்சிருக்கேன்ட்டு அஜித் சொல்லுவாரா, ஒருவேளை இவரா இருக்குமோன்னு இமேஜின் பண்ணேன். எவரு? டாங்லி. அந்த படம் அவரு அதே ஷர்ட் தான் இதுல ஃபர்ஸ்ட் வச்சிருந்தாங்க, அந்த கை க்ளோஸ் வைக்கிறது. இந்த காட் தி டெவில் அது மாதிரியே தான் இருந்துச்சு. சோ இறக்கிருந்தாங்க அவ்வளவுதான். ரெஃபரன்ஸ் யாரும் தமிழ் ஆளெல்லாம் கூட்டு வரல. தமிழ் பீப்புள் ஐ டோன்ட் லைக் அப்படின்னு சொல்லிட்டு நேரா இன்டர்நேஷனல் தான். இன்டர்நேஷனல் கொரியா இது. ஆனா என்ஓசில எல்லாம் நிறைய பண்ணிருப்பாங்க சொல்ல போனா. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கொஞ்சம் இன்னும் நல்லா பாராட்டி ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு இப்பதான் நம்ம இது பண்ணணும், ஃப்ரீடம் கொடுத்திருக்காங்க. ஆமா நிஜமா. நீங்க அப்படி ஒரு ஐடியா சொல்றேன்னா இது எப்படி சில்லியா இருக்குன்னு யோசிக்காம நீ பண்ணுப்பான்ட்டாங்க. நான் இவ்ளோ அது சூப்பரா ஒர்க் ஆயிருக்கு. அது எல்லாமே
இது பட்ஜெட்ல நம்ம கம்மியா இருந்த மாதிரிலாம் தெரியல. ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு எல்லாமே இல்ல சில படம் பார்க்க யோசிப்போம் இவ்வளவு எக்ஸ்ட்ரீம் போவாங்க, இதுக்கு மேல என்ன போயிட போறாங்கன்னா இந்த ஆளு தாண்டிட்ட எக்ஸ்ட்ரீம். இத நம்ம சொன்ன மாதிரி இது யோசிச்சிருக்க மாட்டோம். நம்ம நினைச்சு பாருங்க, சரி நம்ம என்ன நினைப்போம், சரி அர்ஜுன் வருவாரு, மேபி மங்காத்தா ரெஃபரன்ஸ் இருக்கலாம். இந்த படம் என்ன பார்த்தா ரெஃபரன்ஸ் பழைய ரெஃபரன்ஸ் மெயினான ஒரு கேமியோ வச்சிர முடியும். சர்ப்ரைஸ் ஒரு சின்ன ஆக்டர் அதுல எஸ்கே வந்த மாதிரி இல்ல ஒரு சின்ன ஆக்டர் ஒரு கேமியோ மேக்ஸிமம் அவ்வளவுதான் பண்ண முடியும். இதே நம்ம அதாவது அவுட் ஆஃப் தி பாக்ஸ் தான், அவுட் ஆஃப் தி வேர்ல்ட், அவுட் ஆஃப் தி யூனிவர்ஸ். இந்த கேங்ஸ்டர்ஸே கனெக்ட் இப்படி எல்லாமாடா கனெக்ட். எனக்கு ஒரு நிமிஷம் டான்லி காமிச்சு திருப்பி ஜெயிலுன்னாங்களா, எனக்கு ஒரு நிமிஷம் பிரிசன் பிரேக் இதுக்கு போயிருச்சு, சில்வர் சிஸ்டர் காமிக்க போறாங்கன்னு நினைச்சேன். எனக்கு என்னடா டே என்னடா பண்றீங்க? எனக்கு இல்ல அவர் வந்து ஒரு கான்டினென்ட்க்கு ஒருத்தருக்கு வந்துட்டாங்க. ஏசியாக்கு வந்து டான்லி, அமெரிக்கன் அந்த சைடு இருக்க ஹாலிவுட்க்கு வந்து கியானு ரீவ்ஸ், ஸ்பெயினுக்கு வந்து ப்ரொஃபசர். ஆக்சுவலா ஒன்று என்னன்னா இந்த ப்ரொஃபசர் கேரக்டர் வந்து நிறைய பேர் இந்த லாக்டவுன்ல நிறைய பேர் இந்த மணி ஐஸ் எல்லாம் பார்த்தனால எனக்கு ப்ரொஃபசர் காட்டும்போது இன்னும் நல்லா ஒர்க் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த உருட்டு ஐயோ அந்த சீனை நான் என்னடா உண்மைக்குமே உருட்டமான உருட்டு அப்படி அதெல்லாம் நினைச்சு பாரு. நம்ம பெரிய ஸ்டார்ஸ் யார் இந்த டைலாக்ல பேசி நம்ம பார்த்ததே இல்ல. ஒரு லெவல் வச்சிருப்பாங்கல்ல, பேச மாட்டேன் இதெல்லாம் வேண்டாம் நான் பண்ணா செட் ஆகாது ஒரு மாதிரி அதெல்லாம் நீ என்ன சொன்னாலும் நான் பண்றப்பா அப்படிங்கிற மாதிரி டைலாக் வரும்ல, என்ன சகல செல்லே உடச்சிட்டு இப்போ வந்திருக்கிறேன் இப்போ வாடா அப்படிங்கிற மாதிரி. மனுஷன் இருக்கிற செல் எல்லாத்தையும் விட்டுட்டு வாடா இப்போ வாடா, நான் நீ என்ன சொல்றேன் நான் பண்றேன், நீ என்ன சொல்லுது நான் செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோன்ல வந்து உட்கார்ந்துருக்கேன். டைரக்டர் ஆக்டர் வந்திருக்காப்புல. அதேதான் நிஜமா எனக்கு தெரிஞ்சு அது வேணும்னு இல்ல. நான் இதுல இன்னொரு ஒரு தடவை என்ன பயந்தேன்னா, ஆதிக்கு வர இதுக்கு முன்னாடி அஜித் சார் தான் வந்து குட் பேட் அகைன் டைட்டில் வச்சாரு. ஆனா அது கரெக்டா ஆக்சுவலா படத்துல டெக்ஸ்ட் மாதிரி ஃபர்ஸ்ட் குட் வரும், இன்டர்மிஷன் முன்னாடி பேட், கிளைமாக்ஸ் வந்துட்டு த்ரிஷா போ சொல்லுவாங்க அந்த இது நீங்க போய் ரெட் டிராகனா போங்கன்னு சொன்னே அக்லின் போட்டு கார் எடுத்துட்டு அழுத்துவாரு. அந்த எனக்கு அந்த கியூ கொடுத்தது செம்மையா இருக்கும் எல்லா இடத்துலயுமே. இப்போ த்ரிஷா வந்து அந்த கிளைமாக்ஸ் கியூ கொடுப்பாங்க, அது த்ரிஷாக்கு வந்து பிரசன்னா கியூ கொடுக்கறதாகட்டும், அந்த டான்ஸ் வந்து இவர் யாருங்கிறது கியூ அந்த கியூ எல்லாமே பெர்ஃபெக்ட்டா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. எல்லாம் பில்டப் தான், ஒரு இதுக்கு ஒரு பில்டப் வச்சு ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அண்ட் இன்னொன்னு வந்து அந்த என்ன சொல்றது, இது இந்த சாங்ஸ் யூஸ் பண்ற கல்ச்சரை மனுஷன் வந்து மத்த எல்லாரும் ஏதோ பாட்டு எங்கேயோ ஓடுது அந்த மாதிரிலாம் இல்ல. ஏன்னா ஸ்டார்டிங்ல வந்து ஸ்டவ் மேல கடாய்க்கு ஆடிட்டு இருக்கிறாரு, நைட்ல ஸ்டவ் மேல கடாய்க்கு வருது. ஐயோ ஸ்கிரிப்ட் எழுதுமா எனக்கு ஒன்று தோணும், ஒரு பாட்டு தோணும், அதை நான் எழுதிடுவேன். எல்லா பாட்டும் எழுதுங்க சார் நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அந்த ஒத்தருவா தாரம் பாட்டை அதோட யாருமே சூப்பரா யூஸ் பண்ண முடியாது. ரீமிக்ஸும் செம்மையா பண்ணியிருந்தாங்க, சரியான ரீமிக்ஸ், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதான் முடியல, எவ்வளவு பேசுறதுக்கே எங்களுக்கு மூச்சு வாங்குது அந்த மாதிரி இருக்கு படம். எவ்வளவு பேசினாலும் இந்த படம் அதுக்கும் மேல அந்த மாதிரி தான் ஆனா இருக்கு. கண்டிப்பா தயவு செஞ்சு தியேட்டர்ல போய் தியேட்டர்ல பார்த்தா இது நீங்க ஓடிடி பார்த்தா சத்தியமா ஒர்க் அவுட் ஆகாது. தயவு செஞ்சு ஓடிடில பார்க்காதீங்க, தியேட்டர்ல ஜாலியா ரிலாக்ஸ்டா ஒண்ணுமே இல்ல, எதையுமே யோசிக்காதீங்க, ஜாலியா உள்ள போங்க. படம் 4 தலை ஃபேன்ஸ் கூப்பிட்டு போங்க, நீங்க தலை ஃபேனா தரமா இருக்கும். ஜாலியா அதுதான் அது ஒண்ணுதான் நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் போன கூட்டத்துல வந்து ஒரிஜினல் ஓடு இல்ல, இவர் அசம்பிள் செட் மாதிரி ஓடு வச்சிருக்காரு. காலு உடஞ்சுமே நீ தியேட்டருக்கு வந்திருக்கான்னா அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவன் உள்ள வந்து ஒரு ஆமையா தான் இருக்கான். அதை ரிவீல் பண்ணாம இத்தனை நாள் வச்சுட்டு இருந்தான். எனக்கு ஆக்சுவலா எல்லாரும் படமும் நான் பார்ப்பேன், நான் சினிமா ஃபேன் அப்படின்லாம் சொன்னேன். இன்னைக்கு பேரு 2 வீலர்ல ஏறி குறைஞ்ச காரோட வந்து படம் பார்த்திருக்கான்னா ஓடு எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நான் அதோட இன்னொருத்தர் தான் பார்த்தேன், ஒரு மனுஷனுக்கு சிம்ரன் இவ்வளவு பிடிக்க முடியுமா அப்படின்ட்டு. அதாவது சிம்ரன் என்ட்ரி வருது, மனுஷன் துள்ளிக்கிட்டு இருக்காரு சேருக்கு மேல ஏறி. அதுக்கு கத்துனடா சிம்ரனுக்கு தான் பார்த்தேன், ஏன்னா நான் சிம்ரனுக்கு கத்தல. சிம்ரன் இங்க வரும்போது எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சிம்ரனுக்கு அந்த கில்பில் கெட்டப் அது எதிர்பார்க்கவே இல்லைங்க. கில்பில் கெட்டப்ல அதுவும் அந்த பைக்கிங் சீனு எல்லாமே சிங்க. நான் ரீசெண்டா கில்பில் பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு உடனே ரிலேட் ஆச்சு அந்த சீக்வன்ஸுக்கு. ஏன்னா அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க படத்துல. ஐ மிஸ் யூ அந்த இடத்துல ட்ரெய்லர்ல சிம்ரனை பார்த்துட்டோம், ரிவீல் பண்ணிட்டாங்க, எல்லாம் நடந்துருச்சு. இருந்தாலுமே நமக்கு அங்க அந்த இடத்துல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கவே மாட்டோங்கிற ஒரு ஜோன்ல வந்தாங்களா, அதனால நல்லா அந்த இடத்துல த்ரிஷாக்கும் சிம்ரனுக்கும் இருந்த டைனமிக்ஸ் நல்லா இருந்துச்சு. எல்லாமே கியூட். அதான் எப்படி சொல்றது, அந்த இது கியூட்டியா இருக்குல்ல, கியூட் டு பொறுக்கி வரைக்கும் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரப்பல. அந்த தொட்டு பேசும் சூழ்த்தனா கடைசியில பிரியா வரையிலும் இவங்களும் அஜித் மீட் அது சூப்பர் ஏதோ பண்ணுவாரு. ஆடு நல்லா லைட்டா ஒரு டான்ஸ் ஸ்டெப் உள்ள போட்டுட்டு மூவ்மெண்ட் போட்டு உள்ள வரும். அப்படி நீ ஆடுமா அங்கிள் பாத்துக்க. லைட்டா இதாதான் இருந்துச்சு. இதாதான் இருந்துச்சா, அதுதான் நான் லைட்டா பீடோட நிஜமா நான் அதான் சொன்னேன். எனக்கு அது மட்டும் தான் தோணுச்சு, ஏன் நிறுத்திட்டீங்க ஆடுங்க நான் பாக்குறேன் மாதிரி ஒரு டைலாக் கொடுத்துருந்தாங்க. இல்ல ஆக்சுவலா நான் அந்த இடத்துல என்ன நினைக்கிறது, நான்
என்ன சொல்றது, என்னதான் நம்ம நிறைய படத்துல எக்ஸ்பெக்ட் பண்ணோம், அந்த இடத்துல பிரியா ஒரு உயிரோட இருப்பான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. எனக்கு இல்ல எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் ஏன் எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, நான் கருவு முடிச்ச அந்த ஸ்பாயிலர் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அர்ஜுன் தாஸுக்கும் பிரியா வாரியருக்கும் சுல்தானா சாங் இருக்குங்கிறது ஏதோ ஒரு பேஜ்ல இருந்து எனக்கு பார்த்துட்டேன். நான் அந்த இதுல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இவ்ளோ ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க, யார வைக்க போறேன்னு யோசிச்சா கடைசில பிரியா வாரியர் வந்தாங்க, டான்ஸ் போட்டாங்க, வேலை முடிஞ்சு பேர்பட்ட பேடிஎம் பேமெண்ட் அப்படிங்கிற மாதிரி சுட்டு தள்ளிட்டாங்க. அது சூப்பர். ரெண்டு பேரும் தொங்கிட்டு இருப்பாங்களா, நான் கைவிட்ட நீ என்ன ரிவெஞ்ச் எடுக்க எனவே கொண்டுருவேன், நீயே சுட்டுருவா. அந்த ரெண்டு கேரக்டருமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு ஆளவந்தானோட இம்பாக்ட் கிட்டத்தட்ட அந்த கேரக்டருக்கு அந்த அம்மா அம்மான்னு சொல்லி சுத்துறதாகட்டும், அந்த அவருக்கு ஹாலுசினேஷன்ஸ் வரதாகட்டும், கொஞ்சம் அந்த ஆளவந்தானோட ஃபிளேவர் இருந்துச்சு. ஆனா அந்த நடுவுல ஒரு ஆளவந்தான் மேல ஆதிக்கு வந்து ஏதோ ஒரு இது இருக்கு நினைக்கிறேன். பஹீராலே கொஞ்சம் ஆளவந்தான் அதே மாதிரி அந்த சகலகலா வல்லவன் பாட்டு எனக்கு ஒரு தடவை கமல்ஹாசன் அந்த பாட்டுக்கு தியேட்டர்ல ஃபைட் பார்க்கணும் ஆசை. இனி கஷ்டம் தான், பட் ஆனா ஆக்சுவலா சூப்பரா இருக்கும், அவருக்கு ஹோல்சமா இருக்கும். ஆனா அந்த ஒரு பேங்க் சீக்வென்ஸ் வந்துச்சுல நடுவுல, திடீர்னு பார்த்தா ஒரு பேங்க்குள்ள பட்டன் அந்த ரிமோட்லாம் பாத்தீங்கன்னா சிரிச்சிருவீங்க. டேய் இவ்வளவு பெரிய பேங்க்குக்கு இத்தனை மட்டும் தான் ரிமோட் வச்சிருப்பீங்களான்னு பாரு. இந்த கார் வாங்குனா ரிவர்ஸ் கிரீன் அது மாதிரி இருக்குடா. ஆனா நம்புனீங்களா இல்லையா அந்த இடத்துல அந்த சீன் உட்கார்ந்துச்சா இல்லையா? அவ்வளவுதான், தட்ஸ் ஆதிக்ஸ் மேஜிக். அதான் அது உட்கார்ந்துச்சு. அததான் சொல்றேன், நீ யோசிச்சு தான் இது மாதிரி தோணிட்டே இருக்க படம் ஃபுல்லான்னு சொல்றேன். நீ அந்த BMW சீன் இருந்துச்சா எல்லோ கலர் கார்ல, அது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டெத் ரேஸ் மாதிரி இருக்கும். டக்குனு ஸ்பின்னர் ஓபன் ஆகும், ராபிட் ஃபயர் கன் எல்லாம் வருது, அதெல்லாம் சிஜி தான் தெரியுது. சிஜினா ரொம்ப ஆக்வர்டா இல்ல, அது செமையா சிங்க் ஆகி உட்கார்ந்துருச்சு. அந்த படம் போற ஸ்பீட்ல நீங்க எதையுமே யோசிக்க மாட்டீங்க, மூளையே வேலை செய்யாது. சிம்பிளா சொல்ல போனா மூளையே வேலை செய்யாது. இப்ப நாங்களே ஒண்ணா யோசிச்சு சொல்லிட்டு இருக்கோம். அதான் நீங்க ரொம்ப எக்ஸைட்டடா இருப்பீங்க படம் ஃபுல்லா, ஏன்னா உங்களுக்கு அந்த அட்ரைன் குறையவே விடல ஒரு படத்துல. லிவ் தி மூமெண்ட், என்ஜாய் தி மூமெண்ட் திருப்பி வந்து யோசிச்சல கடைசி அதுதான் அந்த ஒரு ஃப்ரேம் வருங்க, ஒரு 6 கெட்டப் இப்படி முன்னாடி வந்து இப்படி நிப்பாரு. அதெல்லாம் எவனே போன் எடுத்து கூட போட்டோ எடுக்கல, அந்த மொமெண்ட் இப்படி பார்த்துட்டு டேய் என்னடா திடீர்னு போட்டீங்க அப்படி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சாமி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நிஜமா அத யாருமே போட்டோ எடுக்கல, நம்ம 4 பேரும் எடுக்கல. நான் தியேட்டர்லயே பார்த்த பெருசா யாரும் அதை கேப்சரே பண்ணல. அவ்வளவு எல்லாரும் அந்த மொமெண்ட் மாதிரி இருந்துச்சு. எவ்வளவு வருஷம்டா ஆச்சு அந்த தலையை அப்படி ஸ்கிரீன்ல பார்த்து அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலா உண்மை என்னன்னா இது வந்து லைக் நிறைய இது வரும், ரீவாட்ச் கவுண்ட் நிறைய. ஆமாமா கண்டிப்பா ஒரு ஃபேன்ஸ் எடுத்து போலாம்னு இருக்கேன். போலாம் உடனே செகண்ட் கவுண்டும். ஆமா சீரியஸா போலாம். ரொம்ப நாள் ஆச்சு செகண்ட் கவுண்ட் படங்கள் வந்து. ஆக்சுவலா அந்த ரீவாட்சபிள் மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதுதான் லாஸ்டா இந்த விக்ரம் லவ் டுடே. ஆமா அந்த மாதிரி விக்ரம் தான், அந்த விக்ரமுக்கு தான் விக்ரம் தான் அந்த கவுண்ட் போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இது வரல, இதுதான் கவுண்ட். அந்த நிறைய கவுண்ட்ஸ் ரீவாட்சபிள் இது டைம்ஸ் நிறைய பேர் போய் பார்ப்பாங்க. ஆக்சுவலா வர்த் அது அவ்வளோ இது இருந்துச்சு, ஸ்டஃப் இருந்துச்சு. நீ மறந்துட்டு என்ன பார்த்தேனே மறந்துட்டு திரும்பி ஆமா இது பார்த்தல ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு. இப்போ எனக்கு அந்த ஃபோர்த் வால் பிரேக்கிங்ல இப்போ திடீர்னு ஆமா நான் சொல்லலையே, ஐயோ திடீர்னு இது வந்துச்சு, நீ என்னடா திடீர்னு வைக்கிற நடுநடுல எல்லாமே எலிமெண்ட்ஸ் நிறைய எலிமெண்ட்ஸ் வருகிறதான். ஸோ திருப்பி நீ திருப்பி பாதி ரெஃபரன்ஸ் புரியறதுக்கே நமக்கு கொஞ்ச நேரம் ஆச்சு. ஆமாமா ஒரு செகண்ட் டிலே ஆயிட்டு தான் திருப்பி உனக்கு ஞாபகம் வரணும், திருப்பி போய் பார்க்கணும். எனக்கு பக்கத்துல அந்த ஓஜி சம்பவம் அந்த செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் தான் அந்த ஓஜி சம்பவம் உள்ள வருது. பிரேக் அவுட் திரையரங்கம் சதறணும் அந்த வேலைக்கு போயிட்டு ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு அந்த செகண்ட் ஹாஃப் பார்த்தா சூப்பரா இருக்கும். சோ அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடும். This is the discussion we had for GBU. Discussion இல்ல, GBU is a statement. ஒரு எப்படி சொல்றது, நான் இப்படிதான் படம் பண்ண போறேன், என் படத்தை வந்து பார்த்தா உங்களுக்கு என்ஜாய்மெண்டா இருக்கும், நீங்க லாஜிக் எதையும் யோசிக்காதீங்க. ஆதிக் ஸ்டேட்மெண்ட் and ஆதிக் you won அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படம். நான் என்ன வேணா பண்றேன், நீ பாப்பீங்க அப்படிங்கிற மாதிரி படம். அதே மகிழ் திருமணி சொன்னார்ல, கலாய்க்கணும்னே உள்ள அது அவர் பண்ணல, ஆனா இவர்தான் பண்ணிருக்காரு. அவரும் பண்ணாரு, அவர் கலாய்க்க கூட ஒண்ணுமே இல்ல அதுல. ஆனா இதுல வந்து அதுவே அக்செப்டபிளான இதுல வந்து மனுஷன் சீரியஸா மிரட்டி விட்டாரு. நீங்களே சொல்லுங்க, படம் இவ்வளவு ஒர்த்தா இருக்கும்னு நினைச்சிட்டு உள்ள வந்தீங்களா? இது உள்ள வரும்போது சத்தியமா இல்ல, எனக்கு உள்ள வரும்போது லியோ நினைப்பு மட்டும் தான் இருந்துச்சு. கஷ்டப்பட்டு ஃப்ரோசன் லியோ போனாரு, தலையில துண்ட போட்டுல வெளியே, அதனால அப்புறம் இதுல அந்த நினைப்புல தான் வந்து இதுவும் அவ்வளவுதான் முடிஞ்சுன்னு வந்தா. சோ தட்ஸ் இட் அது அப்படின்னு சொல்லி இதோட முடிச்சுக்கிறோம். சரி ஓகே. So subscribe to Cinema Ganesh. Go visit Red Dragon in the theaters. AK or Red Dragon.